தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி 2025 இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கம் மைதானத்தில் தொடங்கியது. போட்டியில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிலம்பம் சுற்றி போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். அதன்படி ஒற்றை கை சுற்று, இரட்டை கை சுற்று, சுருள்வாள் உள்ளிட்ட சிலம்பம் கலைகளை செய்து காட்டிய மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிக்காட்டி அசத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி உருளைன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு சங்கோதியம்மன் கோவில் கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், குடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான அம்மன் வீதி உலாவில் சங்கோதியம்மன் கோவில் கௌரவ தலைவரும் உருளைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேர் என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தவன், தொழிலதிபர் மாமல்லன் மற்றும் சங்கோதியம்மன் கோவில் நிர்வாகிகள், நிர்வாக குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு பகுதியில் உள்ள VSS கார்டன் பகுதிக்கு ரூபாய் 12,07,000 மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சுப்பிரமணி, வேலு, ஏழுமலை, நடராஜன், கார்த்திக், கிளை தலைவர் கலைமாறன், பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்து, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக நடைபெற்று வருகிறது. விழாவில் 7ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் சடல் உற்சவத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்கள், உருளைன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சடல் உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் வீதி உலா விழாவின் உபயதாரர் ஐயனார் குணா குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் சக்தி, தனுஷ், காளி அம்மன் வேடம் போட்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர்.
முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமநாயக்கர் முன்னிலை வகித்தார். மகப்பேறு மருத்துவர் சரளா கலந்து கொண்டு மகளிர் சந்திக்கும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மகளிர்கள் கேட்ட உடல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் இளைஞரணி தலைவர் வினோத், பொறுப்பாளர்கள் ஆக்சன் செந்தில், குமரன், முருகன், மகளிர் ஆணைய உறுப்பினர் சந்திரா, அன்வரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொகுதி தலைவி பூங்கொடி ரமேஷ் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள அருள் இன்ஃபோடெக்ஸ் மற்றும் அருள் மெடிக்கலின் உரிமையாளருமான பெருமாள் ராஜா பல்வேறு சமூக பணிகள் மற்றும் ஆன்மீக தொண்டினை செய்து வருகிறார். பிறந்தநாள் காணும் பெருமாள் ராஜாவை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி பெருமாள் ராஜா வீட்டிற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் செங்குட்டவன், தினேஷ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் தினகரன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உதவியாளராக உள்ளார். இவர் முத்தியால்பேட்டை VAO-விடம் டிவி நகரை சேர்ந்த செந்தில் என்பவர் சான்றிதழ் கேட்டு வந்தால் கொடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செந்தில் சான்றிதழ் கேட்டு VAO-விடம் சென்றபோது சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளர் தினகரன் தங்களிடம் சான்றிதழ் கொடுக்க வேண்டாம் என கூறியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த செந்தில் VAO-விடம் தினகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தினகரன் ஜூலை 29 முத்தியால்பேட்டை போலீசாரில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது ஆதரவாளர்களுடன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி செந்தில் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பிரம்மோற்சவம் நடைபெற்றது. 6ஆம் நாளான ஆகஸ்ட் 2 அம்மன் மின்விளக்கு அலங்காரமும் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சுப்பிரமணியன், கௌரி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு கலந்து கொண்டார். பாலன், விஜயா பாலன், துளசி ஸ்டோர் உரிமையாளர் துரைராஜ், மைதிலி துரைராஜ், பிரசன்னா, ரம்யா, டாக்டர் சீனிவாசன், டாக்டர் கோகிலா மற்றும் அருள் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் பெருமாள் ராஜா, விஜய் பெருமாள் ராஜா உடன் இருந்தனர். கோவில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் KYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தி இருந்தது. அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் 33வது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்கான RR பேரவை சார்பில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொம்பாக்கம் நியூ லேண்ட் தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மற்றும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார். காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை RR பேரவை சார்பில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி திருவாலை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார். அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள செல்லிப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஜெயமணி, அருள் பாலாஜி, விக்கி, ஐயப்பன், ஹரி, ஆகாஷ், சங்கீதா உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்புற பெருவிழா நடைபெற்றது. அதன்படி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனைத் தொடர்ந்து சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயம் வந்தடைந்தனர். அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். ஓசூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் 50வது பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொகுதியின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் ஓசூர் தொகுதிக்குட்பட்ட கரசூர் முருகன் கோவிலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும், சேதராப்பட்டு மந்தக்கரை பகுதியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு ஏற்பாட்டில் தங்க கணேசன், சேகர், தேவதாஸ், சுந்தரமூர்த்தி, ஜானகிராமன், நாகராஜன், ரமேஷ், குணா, பசுபதி, வேலு, பூபதி, முருகன், ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் அன்னதானமும், ராமநாதபுரம்பேட் பகுதியில் அன்னதானமும், பிள்ளையார்குப்பம் கூனிமுடக்கு பகுதியில் பாலசுப்ரமணியன் ஏற்பாட்டில் பாண்டியன் ரமேஷ் முன்னிலையில் கேக் வெட்டி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. துத்திப்பட்டு பகுதியில் PK பிரதர்ஸ் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும், சேதராப்பட்டு புது காலனியில் பாபு ஏற்பாட்டில் அன்னதானமும், சேதராப்பட்டு பழைய காலனியில் சுரேந்தர் ஏற்பாட்டில் புகழ், மணிகண்டன், ராகுல், சுமந்தாஸ், தமிழ் இளந்திரையன் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகளும், பொறையூர் பகுதியில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொஞ்சம் நேரம் நம்புறீங்கண்ணா.
ஓகே. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கனவாப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி 18 மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் மற்றும் ஊர்வலம் கனவாப்பேட்டை முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக பால்குடம் சுமந்து வந்து பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட மோகத் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் பக்தர்களுக்கு மாங்கல்யம், புடவை மற்றும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் எழில் மற்றும் ஊர் பிரமுகர்கள் தங்கராசு, தேசி, ஆனந்த், சதாசிவம் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் மிஸ்டர் தங்கம் என்ற 66வது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்தியன் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் மற்றும் புதுச்சேரி பாடி பில்டிங் ஃபிட்னஸ் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு பாடி பில்டிங் வெல்ஃபேர் சொசைட்டி சார்பில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ், கோப்பை மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் 15க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமிக்கும் சான்றிதழ், விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அப்படி வேணாம், இந்த பக்கம் 65 கேட்டகரி எல்லாம் ரெடி ஆகுங்க. மாஸ்டர் கேட்டகரி எல்லாம் ரெடி ஆகுங்க. சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் உள்ள மணி முத்துமாரியம்மன் 19ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம், சந்தன அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுவை நாகையாவின் புதிய பல்லவி ஆடலும் பாடலும் திரை இசை கச்சேரி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை தட்சிணாமூர்த்தி நகர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா ஜூலை 31ஆம் தேதி ரக்ஷா பந்தனை பூஜை, கலச பூஜை மற்றும் விநாயகர் வழிபாடு ஆகியவற்றுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் காப்பு கட்டுதல் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு விசேஷ திரவிய அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலாவும் கரகம் வீதி உலாவும் நடைபெற்றது.
ஆடி விழாவில் முக்கிய நிகழ்வான மஞ்சள் நீராட்டு மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடியம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தலைவர் திருமுருகன், செயலாளர் ராஜு, பொருளாளர் கார்த்திக் மற்றும் துணைத் தலைவர்கள் புண்ணியகோடி கணேஷ், கலியபெருமாள், ரகுநாதன், துணை செயலாளர் சுப்பிரமணி, சிற்றரசு, ராஜா, ஏழுமலை உள்ளிட்ட உறுப்பினர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் 20வது தவணையை விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் விடுவித்த காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளிடம் கலந்துரையாடிய நிகழ்ச்சி நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட பயனாளிகளுக்கு இடுபொருள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தனது உரையில் 20வது தவணை வெளியீட்டின் மூலம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் இதன் மூலம் ரூபாய் 20,500 கோடிக்கும் அதிகமான நேரடி பண பரிவர்த்தனை மூலம் சுமார் 9.7 கோடி விவசாயிகள் மற்றும் 2.26 கோடி பெண் விவசாயிகள் உட்பட பயனடைந்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் விவசாயிகளின் மீது அளவு கடந்த அக்கறையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தேவைப்படும் அனைத்து விதமான உதவிகளையும் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்றார். முன்னதாக வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி வரவேற்புரையாற்றினர். பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் சங்கர், காரைக்கால் மாவட்ட கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் வாழ்த்துரை வழங்கினார். முனைவர் செந்தில் தொழில்நுட்ப வல்லுநர் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை ஆத்மா அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் KYC சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருந்தார். அதன் தொடக்க விழா தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, மக்கள் சேவை மதன்பாபு, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, பிரகாஷ், பாஸ்கர், சந்துரு, சண்முகம், சிற்றரசு, நாகராஜ், எழில், சுதாகர், மகளிர் அணி தனம், தொகுதி திமுக துணை செயலாளர் கலைவாணி, விமலா, சுதா, லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளார் பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் உலக தாய்பால் தின விழா அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை ஏற்க விழாவில் அனைத்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேட்டில் ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், அபிஷேகம், ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயம் வலம் வருதல், தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 12ஆம் தேதி திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சி, பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, செடல் தரித்தல், செடல் ஊர்வலம், கழுமரம் ஏறுதல், அம்மன் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மேலும் நடைபெறும் விழாவில் தினந்தோறும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் தில்லை சபாபதி குடும்பத்தினர் உட்பட கோவில் தலைவர் கதிரவன் சங்கர், விழாக்குழு தலைவர் குமரன் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.